வெல்கம் டு சிகே யூனிக் த்ரெட்ஸ். இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஸ்டெம் ஸ்டிச்சில் லீஃப் எப்படி போடுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஒரு லாங்காக ஒரு செயின் போட்டு, ஒரு குட்டி செயின் போட்டு, சைடில் ஒரு மிடில் செயின், அப்புறம் ஒரு குட்டி செயின். இது மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக போட போகிறோம். இப்போ உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நான் இருந்தாலும் ஒவ்வொரு ஷேப்ஸும் உங்களுக்கு போட்டு காமிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாகிடுவீங்கன்னு தான் நான் ஒவ்வொரு ஷேப்ஸும் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் நான் பேசுகிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா மியூட்டில் போட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு டிசைன் கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். டிசைனை நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி வச்சது, அந்த பீகாக் ஒன்று ட்ரேஸ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச்சில் டிசைனாக போட்டு காமிச்சிடுறேன். வாட்ஸ்அப் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிறவங்க வந்து எனக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். குரூப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், செயின் ஸ்டிச் ரெகுலராக போட்டு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அந்த நீடில் வந்து ரொட்டேஷன் எப்படி வருதுன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஸ்விங் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இப்போ சில்க் த்ரெட்டில் தான் உங்களுக்கு போட்டு காட்டுறது ஷேப்ஸ் எல்லாம். ஆனால் ஸ்டிச்சஸ் வந்து நான் அந்த லைன் போட்டு காட்டுறது வந்து உங்களுக்கு சில்க் காட்டனில் தான் போட்டு காட்டுவேன். ஸ்விங் த்ரெட்டில் தான் போட்டு காட்டுவேன். ஷேப்ஸுக்கு தான் சில்க் காட்டன் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு சில்க் காட்டன் கட் ஆகுது, எனக்கு ப்ராக்டிஸ் ஆகலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்விங் த்ரெட்டில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு சில்க் த்ரெட்டில் வரும். சில்க் த்ரெட்டில் இன்னொன்று டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுங்க. த்ரெட் அறுதுன்னா நீங்கள் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கட் ஆகிற ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட்டு கிளாத் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கணும். அது கிளாத் ஃபிட்டிங்காக இருக்கணும்னா நீங்கள் தட்டி பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். கிளாத் மாற்றிட்டு தட்டி பார்த்தா ஒரு சவுண்டு கேட்கும். நீங்கள் நீடில் உள்ளே குத்தி எடுக்கையில் கூட உங்களுக்கு சவுண்டு கேட்கும். அதில் நல்லா கிளியராக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாத்தும் டேமேஜ் ஆகாது, நீடிலும் உள்ளே மாட்டாது, த்ரெட்டும் கட் ஆகாது. ஓகேவா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே வரும். நீங்கள் செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேவா? எனக்கு எதுவும் டவுட்ஸ்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லை கால் பண்ணுங்கள், இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து இதில் வந்து நான் இந்த எட்ஜஸில் வந்துட்டேன். கீழே சென்டர் கார்னர் இதில் வந்து நான் என் நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து
இந்த எப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே மறுபடியும் ஆரம்பிக்கணும் இந்த சைடு. ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், நெக்ஸ்ட்டு ஒரு மிடில் செயின், அடுத்து ஒரு ஷார்ட் செயின். நீங்கள் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு லைன் போடுறதுக்கு பதிலாக 10 லைன் போட்டுக்கோங்க. அந்த 10 லைனில் நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என் நாட்டுக்கு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், மறுபடியும் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க என் நாட்டு எனக்கு போட வரலன்னு. அதனால் நான் மறுபடியும் வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ என் நாட்டு எப்படி போடுறதுன்னு பழகிக்குங்க. இதில் ஸ்டிச்சஸில் ரொம்ப மெயினான இதுவே என் நாட்டு தான். செயின் ஸ்டிச் எவ்வளோ இம்பார்ட்டனோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் என் நாட்டு. ஓகேங்களா? என் நாட்டும் போட்டு பழகிக்கோங்க, செயின் ஸ்டிச்சும் போட்டு பழகிக்கோங்க. செயின் ஸ்டிச்சஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆல்ரெடி எல்லா ஸ்டிச்சஸும் வரும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செயின் ஸ்டிச் நார்மலாக நீடில் வந்து குத்தி கிளாத்தில் வந்து குத்தி ரொட்டேட் பண்ணி எடுத்து பாருங்கள். த்ரெட் இல்லாமல் வெறும் நீடில் வச்சு குத்தி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரணுன்னா இப்படிலாம் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் அவ்வளோ இதுவாக வரும். நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் எல்லாம் எடுக்கையில் கொஞ்சம் டிசைன் எடுக்கையில் கொஞ்சம் ஈஸியானதாக எடுக்காமல் கொஞ்சம் டஃப்பானதாக எடுத்து பண்ணி பாருங்கள். ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துருவீங்க. டிசைன்ஸ் எடுக்கையில் கொஞ்சம் டஃப்பானதாக எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். நிறைய பேர் கேட்குறீங்க ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸுன்றீங்க, எனக்கு எதுக்கு சார்ஜஸ் பண்ணுறீங்கன்னு. இது சார்ஜஸ் வந்து நான் வந்து கோர்ஸுக்காக சார்ஜஸ் பண்ணலை. ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் திரும்ப போட்டுட்டேன், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு வந்து திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன் என்ன ரீசனுக்காகன்னு. ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் நான் ஃபீஸ் கவர் பண்ணுறேன், மற்றபடி வேறு எந்த ஒரு இதுக்கும் கிடையாது. கோர்ஸுக்கு நான் ஃபீஸ் கலெக்ட் பண்ணல. ஓகேங்களா? கேட்குறவங்களாம் ஃபீஸ் ஃப்ரீன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஃபீஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறேன். ஸோ அதுக்கான சார்ஜஸ் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கிட்டு என்னை கொஸ்டின் கேளுங்க. ஓகேங்களா? சென்டர்லேயும் அதே மாதிரி தான். துணி த்ரெட்டு கட் ஆகுறது எல்லாருக்குமே சகஜமான ஒன்று தான். எனக்குமே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் வரும். ஸோ அதனால் எல்லாருக்குமே வர ப்ராப்ளம்ஸ் தான். இதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ப்ராப்பராக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். ப்ராக்டிஸை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விடாதீங்க. பாருங்க, த்ரெட்டு கட் ஆயிடுச்சு.
கிளாத்தில் மாட்டுறது, த்ரெட்டு கட் ஆகுறது எல்லாமே காமனான ப்ராப்ளம் தான். ஓகேவா? இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ப்ளவுஸில் போட்டிங்கன்னா, இந்த கொடி டிசைன் இந்த மாதிரி வர இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்லுக் வந்து செமையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?